வணக்கம் நேயர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த பழைய நம்ம சேரீ பாக்ஸ், புது கடைகளில் சேரீ வாங்கும்போது பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, அந்த பாக்ஸை வச்சு ஒரு அருணாச்சல பிரதேசோட ட்ரெடிஷ்னல் கேப் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம பிரகர்ஷினியோட ஃப்ரெண்டு பக்கத்து ஸ்கூலில் உள்ளவங்க, அவங்க பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. குடியரசு தின விழாவுக்காண்டி கேட்டிருந்தாங்க, ட்ரெடிஷ்னல் கேப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி அந்த சேரீக்குள்ளே பாக்ஸ் எடுத்து அதில் கீழே உள்ளதை கட் பண்ணி அதில் ஒரு 5-6 பாகமாக சமமாக பிரிச்சுக்கிட்டோம். பிரித்து ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டாச்சு. அதுலேயே நம்ம ஒரு பிளாக் கலரில் திக்காக ஒரு லைன் போட்டு இந்த இதுக்குள்ளே நம்ம 5-6 வகையான கலர், ஒரு டார்க்கு, ஒரு லைட்டு, டார்க் லைட்டுங்கிற மாதிரி வேறு வகையான கலரை நம்ம இதுக்குள்ளே அடிக்க போகிறோம். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இதை மாதிரி ஒரு ரெண்டு இது வேணும். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணோம்ல, அதில் ஒரு 2 பகுதி இருக்குது பாருங்கள். ஒரு பகுதியில் இப்போ நான் கலர் அடிக்கிறேன். சேம் அதே மாதிரியே அடுத்ததுலேயும் அதே மாதிரி சேம் கலர் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோல்டு கலர் அடித்தாச்சு, இப்போ ரெட் கலர் அடித்தாச்சு, இப்போ க்ரீன் கலர் அடிக்கிறேன். அடுத்தது ஒரு பிங்க் கலரு, இது அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கலர். இப்படி ஒரு 3-4-5 கலராக நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி ஒரு டார்க்கு லைட்டுங்க மாதிரி கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ப்ரைட்டாக தெரியுற மாதிரி பார்க்கணும். இது சேரீ, அதை ரெண்டையும் காய வச்சாச்சு. இப்போ நான் அந்த சேரீயோட அந்த பாக்ஸோட இன்னொரு பகுதி, அது மேல் பகுதி, அதை கட் பண்ணி இப்போ நம்ம அதுக்கு 4-5 பாகமாக நமக்கு இதில் வேணும். அதுக்காண்டி இப்படி 2ஆக மடக்கிக்கிட்டேன்னா இது தலையில் வச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு, இது எங்கேயாவது வருது அப்படிங்கிறது. என் பொண்ணுக்கு வச்சு பார்த்தா கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரியே நான் இப்போ வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 2.5 பாகமாக நான் வரையிறேன். ஒரு அரை பாகம் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்தது 2 தான் பிரிச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 + ஒரு அரை, 2.5 இதாக வரைஞ்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு 5 எண்ணமாக நமக்கு வந்து தலையில் வைக்கும்போது வரணும். ஸோ ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு சைடை கட் பண்ணோன்னா 2 சைடாக ஆகும். அதுக்காண்டி இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டு அதுக்கடுத்து நான் அதை கட் பண்ணுறேன். பார்த்து கட் பண்ணுங்கள். முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது தனித்தனியாக அது வேறு மாதிரி சைஸ் ஆயிடாமல், கொஞ்சம் முன்ன பின்ன அந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப அது சைஸ் இதாகாமல் பார்த்துக்கிடணும். இது ஒன்று போல் கைட்டு வச்சு பிடிச்சிக்கிட்டு பண்ணணும். இது நடுவில் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஒரு வியூ வேணுங்கிறதுக்காண்டி கீழேயும் நம்ம ஒரே அட்டையில் கட் பண்ண மாதிரி தெரியாது, அதுக்காண்டி இந்த மாதிரி கட் பண்ணேன். இதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் சைடில் இப்போ 2ஆக கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? அதை இப்போ வந்து நம்ம விரித்தோம் அப்படின்னா இது 2.5 வந்து 5 இதாக பகுதியாக உங்களுக்கு தெரியும். இப்போ நான் விரித்து காமிக்காம பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. அது கொஞ்சம் அது 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, 5 பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வர்றதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்க்க கொஞ்சம் இதாக இருக்காது. அது பாருங்கள், இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 எண்ணம் தெரியுதா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 5ஆக வர்றதுக்காண்டி தான் இப்போ 2ஆக மடித்து பண்ணேன். நீங்கள் இப்படி இந்த மாதிரி 4ஆக மடித்து கூட பண்ணலாம். நீங்கள் 4 பகுதியாக வர இருந்ததுன்னா நம்ம 4ஆக மடிச்சுக்கிட்டு 2 வெட்டினா கூட வந்துடும். இப்போ நம்ம இதை காய வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம வாட்டர் கலர் அடித்தது ஃபுல்லாக காஞ்சதை இப்போ வந்து நம்ம இந்த வீசாரிக்கு மடிப்போம் நம்ம சின்ன பிள்ளையில், அது மாதிரி இப்போ மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இப்படி 2 இதையுமே அப்படி மடித்து வைக்கணும். 2ஐயும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன மடிப்பாக மடிக்கணும், பெரிய மடிப்பாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன மடிப்பாக மடித்தோன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று இது கொஞ்சம் எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்துருக்கணும். மடித்து வச்சதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணோம்ல, அதில் இப்போ வந்து பெயிண்ட் கலர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு எல்லோ கலர், அடுத்தது எல்லோவிலே ஒரு பார்டர் மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த ரெட்டு கொடுத்துட்டு
ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கணும். நான் இது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணாமல் நான் இது பண்ண ஆரம்பித்தது. இப்போ இதில் வந்து கீழே பார்ட்ரு மாதிரி ரெட் கலரில் ஃபுல்லாக நம்ம இப்போ வரைஞ்சி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இது ரெட் கலரில் ஃபஸ்ட்டு எல்லோ கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு ரெட் கலர் கொடுத்தாச்சு. ரெட் கலர் கொடுத்து இதே மாதிரி அந்த ஒன்றில் வரைகிற மாதிரியே சேம் அந்த 5 பகுதியிலையுமே வந்து நம்ம வரைஞ்சிக்கிடணும். இப்போ லைட் க்ரீனுக்குள்ளே கொடுக்குறேன். இது எல்லாம் பேஸ் கலரு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர்ட்டு டார்க் க்ரீன்ட்டு இல்லை ரெட்டுட்டு ஃபுல்லாக எல்லாம் வரையணும் நம்ம. இப்போ இதே மாதிரி சேம் எல்லாமே ரெட் கலர் அந்த பேஸ் க்ரீன் எல்லாமே வர்ற மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம வரைஞ்சாச்சு. வாட்டர் கலர் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் வாட்டர் கலரை யூஸ் பண்ணது கிடையாது. இதில் ஃபஸ்ட் டைமாக வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்லேருந்து வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு வாட்டர் கலர் தான் கொடுத்தாங்க. அவங்க பக்கத்தில் நம்ம பிரகாஷ்வனியோட ஃப்ரெண்டு கொடுத்தது இந்த கலர் தான் கொடுத்தாங்க. இதை வச்சு வரைஞ்சித்தாங்க அப்படின்னு. நான் வரைஞ்சதில் ட்ரை பண்ணேன் வாட்டர் கலரில். நான் மேக்ஸிமம் ஸ்கெட்சு இல்லாட்டி பென்சிலு கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வாட்டர் கலரு யூஸ் பண்ணி பார்ப்போம் அதில் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் க்ரீன் கலர்ட்டு திக்கு க்ரீன், அதாவது டார்க் க்ரீன்ட்டு ஒரு இலை மாதிரி ஒரு சும்மா மாடல் நம்ம என்னென்ன மாடல் வரைஞ்சிக்கலாம். அதுமாதிரி ஒரு மாடல் வரைஞ்சிருக்கேன் நான். எப்படி நான் எனக்கு ஒரு மாடல் கொடுத்தாங்க. அந்த மாடலில் இருந்த மாதிரி வரணுமே அப்படிங்காண்டி நானும் அது க்ரீனு இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் கலர்ட்டு நம்ம எல்லாம் வந்து அந்த இலை எல்லாமே வரைகிறேன். மேலே ஒரு அடுக்கு, 2வது ஒரு அடுக்கு, 3வது ஒரு அடுக்கு, 4வது அடுக்குன்னு ஒரு 4 அடுக்கராக அந்த க்ரீன் கலர் இலை அந்த அவங்க கொடுத்த மாடலில் இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் வரைஞ்சிருமே அப்படிங்காண்டி அதே மாதிரி அந்த 4 இலையாக கொடுத்தாச்சு. இதேமாரி கீழேயும் ஒரு 2 அடுக்கு இலை கொடுத்துருந்தாங்க. அதையும் கீழேயும் அதே மாதிரி ஒரு 2 அடுக்காக இலையும் கொடுத்துட்டு வரையணும். பார்க்க மேக்ஸிமம் அந்த 4மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 4மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி 5மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. அது மாதிரி கலரும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரே மாதிரியான கலரே 5லேயுமே ஈக்குவலாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதில் கீழேயே பார்த்துக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த 2 அடுக்கு அந்த இலையை கொடுத்தாச்சு, வரைஞ்சிட்டேன். இப்போ நடுவில் நம்ம ஒரு தாமரை இல்லை ஏதாச்சும் ஒரு பூ வரைஞ்ச மாதிரி இருக்குது. நான் தாமரையே வரைஞ்சிருவோமே அப்படின்ட்டு நான் ஒரு தாமரையே வரையலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தாமரையும் வரைஞ்சாச்சு. ஆனால் கீழே வந்து க்ரீன் கலர் தாமரை இலை கொடுக்குறாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேட்டு இந்த தாமரைக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சி முடிச்சுக்கிட்டோன்ட்டு தாமரை இலை வரைஞ்சி முடித்தாச்சு. இதையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஒரே சைஸில் ஒரே மாதிரி 5லேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வரைங்க. ஃபுல்லாக நடுவில் ஃபுல்லாக எல்லோ கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு நடுவில் அந்த பிளாங்க் நிறையா தெரியுதா, அந்த எல்லோ கலர் கொடுத்தது அதையும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ரெட் கலர்ட்டு ஃபில் பண்ணணும். அதேமாதிரி தாமரை வரைஞ்சதுக்கும் நான் போன தடவை தாமரை ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நம்ம பேஸ் கலர் வந்து அந்த பாட் பெயிண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. பேஸ் கலர் ஒரு கலரும் அடுத்து ரெட் கலரும் கொடுத்துருப்பேன் நான். இது அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலரை பிங்கை பேஸ் கொடுத்துட்டு ரெட்டை வந்து இதாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த இது மடித்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஊசி நூலை வச்சு இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கெட்டிடணும். ஊசியை உள்ளே கோர்த்து கெட்டிடணும். அது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி நான் முக்கியமாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். வெட்டன்னா அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால் வெட்டுங்க. ஒரு இதில் வெட்டாமலும் வச்சு கட்டி பார்த்தா நல்லா இருந்தது.
சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி முக்கோணம் வெட்டிக்கோங்க அவ்வளோதான். கொஞ்சம் அது அந்த அந்த அடர்த்தி கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான். சைடில் 2 பக்கமும் இந்த ஐஸ் குச்சியை வச்சு ஒட்டிருங்க. அது கொஞ்சம் சின்னதாக ஆயிருச்சு. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கணும். பெருசா இருந்தா ஒண்ணு கிரீடத்த அந்த மேல வந்து பார்த்தீங்களா, அந்த கேப் வரைஞ்சிருக்கல்ல சைடுல, அதோட ஒண்ணு வச்சு நம்ம பின் பண்ணிட்டு, முகத்துக்கு கீழ அந்த ஐஸ் குச்சி வர்ற இடத்த வந்து கெட்டுற மாரி வைக்கணும். இப்ப அந்த அந்த 5 இத வந்து இந்த மாரி அதே சாரீல உள்ள ஒரு சைடுல உள்ளத எடுத்தீங்க அப்புட்ன்னா, வி டைப்ல இருக்கும். அதுக்கு நடுவுல இத தூக்கி வச்சு கம் வச்சு ஒட்டியாச்சு. இப்ப இதுக்கு மேலயும் நமக்கு வந்து ஏதாச்சும் படம் வரைஞ்சிருக்கலாம். எனக்கு தோணுச்சு அந்த அதில உள்ள சாரீல உள்ள அந்த இதையே ஒட்டிருவோமே அப்படின்ட்டு, மேல அந்த பிரிண்டடே ஒட்டிட்டேன் நான். இப்ப அது மாரி அந்த இதில போட்டிருக்கேன் பாருங்க. பின் அடிச்சுட்டேன் நான் 2 பக்கமும் வச்சு. பின் அடிச்சுட்டேன். இன்னொன்னு ஐஸ் குச்சி வர்றது இன்னும் கொஞ்சம் லென்த்தா இருந்திருந்தது அப்படின்னா, ஐஸ் குச்சி வர்றத முகத்துக்கு கீழ நாடிக்கு கீழ வந்து கயிறு வச்சு கட்டுற மாரி கட்டிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு ஐடியா இல்லாதனால கொஞ்சம் அது லென்த்தா வரல. நீங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 1 ஃபீட்டாச்சும் இருக்கிற மாரி பார்த்து அந்த பேப்பர்ல பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு இது மாரி வரும். நன்றி நேயர்களே.